எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பற்றி தரவுருவாக எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்கள் மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம்தான். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேறு விதம். நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதில்ல. அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்பில் நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்போ தான் எல்கேஜி வந்திருக்கிறார். அவர் தான் இப்போ தான் தொடங்கியிருக்கிறார். எங்கள் ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்கள் ஐயாவால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக, அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பற்றி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம், ஆர்ப்பாட்டம் தான். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் எல்கேஜி படித்தாலும் சரி, எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டால் போதும். இல்லை, அவர் பாமக விமர்சிக்கலை, நாங்கள் எடுத்ததை வரவேற்று தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை அவர் கண்டிச்சிருக்கிறாரு. அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான். நாங்கள் சிதம்பரத்தில் நான் முதல்ல தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் தான் காரணம். ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கினோம். அது என்னுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதில் இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சில ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம். தீவிரமாக பணிகள் ஆற்றினோம்.